வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மால் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய வம்ச படத்தில் வந்து தேவயானி வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உலகம் தான் எப்படி வேகமாக சுற்றுது அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அதே மாதிரி தான் இப்போ ஸ்மால் கேப்பும் வந்து நின்று இருக்கு. ஏன்னா 2002லேருந்து 2005 தொடக்கம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்மால் கேப்பில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் யாருக்காவது லார்ஜ் கேப் சஜஸ்ட் பண்ணால் கூட எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியே தெரியல, ஃபினான்ஸை பற்றியே தெரியல, நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அப்சஷன் இருந்தது ஸ்மால் கேப் மேலே. அவ்வளோ ஒரு புல் ரன் கொடுத்தது. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா புதியவர்களாக வந்தவர்களை நம்ம குற்றம் சொல்லணும்னு தேவையில்லை. அவங்க கேட்டதுக்கான பின்னணியும் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு புல் ரன்னை வந்து ஒரு ஸ்மால் கேப் அப்படி கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 500 கோடி அந்த அளவுக்கான வேல்யூவேஷன்ஸில் இருக்கிற நிறுவனங்கள் சொல்லலாம். ஸோ அதோட வளர்ச்சி வந்து அந்த 2002லேருந்து 2005 வரைக்கும் ரொம்ப பெரிய வேகமாக இருந்தது. ஆனால் கடந்த 1 வருடம் 1.5 வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது சைடுவேஸ் விட கொஞ்சம் இறக்கத்தில் இருக்குது. எந்த ரிட்டர்னும் கொடுக்கல. -5% இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -8% அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து +8% அந்த மாதிரி இருக்குது. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-16% இருக்குது. இதுதான் ரியாலிட்டி. இப்போ வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு அலோகேஷன்ஸை நோக்கி மட்டும் ஓடிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிறாங்க. நான் லார்ஜ் கேப்பில் மட்டும் தான் போடுவேன், நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் தான் போடுவேன், நான் பேசிவ் ஃபண்ட்ஸில் மட்டும் தான் போடுவேன், நான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் போட மாட்டேன், நான் வந்து ஸ்மால் கேப்பில் போட மாட்டேன், அது எனக்கு பெருசாக ரிட்டர்ன் தரல, நான் அதில் போடுறதுக்கு இதுலேயே போட்டுட்டு போயிடுவேன், இப்படின்னு அந்த பெண்டுலம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 விஷயமுமே தப்பு தான். நம்ம அப்போது வந்து அவசரப்பட்டு ஸ்மால் கேப்பில் அதிகமாக முதலீடு பண்ணதும் தப்பு தான். இப்போ வந்து ஸ்மால் கேப்பை அவாய்ட் பண்ணுறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து ஸ்மால் கேப் வந்து இவ்வளோ வலாட்டாலிட்டியாக இருக்குது, இல்லை ஏன் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறிய நிறுவனங்கள் சொல்லிட்டேன். சிறிய நிறுவனங்கள் அப்படிங்கும்போது அதோட இயல்பே என்னென்னா, பங்குச்சந்தை ஏறுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் வேகமாக ஏறும். அதே மாதிரி பங்குச்சந்தை கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா மிக விரைவாக கீழே இறங்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்மால் கேப்போட மார்க்கெட் சைஸ் கம்மி அப்படிங்கிறதுனால பெரிய டிஐயோ ஒரு ஃபினான்ஷியல் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டோ வந்து ஷேரை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வாங்கும்போது குறைந்த அளவு தான் ஷேர்ஸ் இருக்கும். மார்க்கெட்டில் குறைந்த அளவு தான் ஷேர்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு. அப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஏறிடும். அதே மாதிரி இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை வலாட்டிலிட்டி இருக்குது, பங்குச்சந்தையிலேருந்து பணத்தை எடுக்கிறாங்க, ஒரு ஸ்மால் கேப்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது ஒரு கம்மியான ஒரு ஷேர் தானே. ஸோ அதை வந்து அவங்க வந்து பணத்தை எடுக்கும்போது அந்த ஷேரெல்லாம் விற்கும்போது மிக விரைவாக அந்த பணம் வந்து குறையும். இவ்வளோ தான் லாஜிக். பிஸ்னஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் வந்து பல டர்புலன்ஸை வந்து தாங்கக்கூடிய அளவில் இருக்காது. அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான இஷ்யூஸ் இருக்கும். கேபிட்டல் அசட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது மார்க்கெட் மூடு நல்லா இருக்கும்போது பணம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக டெவலப் ஆகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இல்லாத போது அவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டெஃபினிஷன். ஸ்மால் கேப் வந்து ஏறுவதற்கு, மிக விரைவாக ஏறுவதற்கும் மிக விரைவாக குறைவதற்கும் காரணங்கள் என்னன்னு நம்ம அடுக்கும்போது இதெல்லாம் நம்ம அடிக்கிட்டே வரலாம். அதில் லிக்விடிட்டி நிறையா இருக்காது. நான் இது வந்து அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மி அப்படிங்கிறதையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் வாங்கணும்னு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஒரு சின்ன கம்பெனி இருக்குது, ஒரு ரிலையன்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லோரும் ரிலையன்ஸ் ஷேர், அது வந்து ஒரு லார்ஜ் கேப், அதை தான் வாங்க ரெடியாக இருப்பாங்க. விற்பதற்கும் அதிகமானவர்கள் தயாராக இருப்பாங்க. அப்படியான சூழ்நிலை வந்து ஸ்மால் கேப்பில் வந்து கிடையாது. ஸோ இப்படியான காரணங்களால் தான் பங்குச்சந்தை ஏறும்போது இது வேகமாக ஏறும், இறங்கும் போதும் அதை விட வேகமாக கீழே இறங்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பல அனலிஸ்ட் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நாம் கொடுக்கின்ற பணத்துக்கு அது வந்து தகுதி கிடையாது, அதோட மதிப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா நிறைய பேர் அதில் பணம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதோட பிஇ ரேஷியோ இன்னும் கம்மியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வேல்யூவேஷனை அப்படியே பொருத்தி பார்க்க முடியாது.
என்னதான் வந்து அதோட பிஸ்னஸ் மாடல் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருந்தால் கூட அந்த ஃப்ரெஜைல்னஸ் தான். ஏன்னா ஒரு லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடல்லாம் ரொம்ப கான்க்ரீட்டாக இருக்கும், ரொம்ப டிஃபைன்டாக இருக்கும். ஏன்னா பல வருடங்கள் பிஸ்னஸில் இருப்பாங்க. பல கோடி பணங்களை வந்து அவங்களுடைய செயல் திட்டங்களுக்கு செலவழிக்கும் போது அது ரொம்ப டிஃபைன்டாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து ஸ்மால் கேப்புக்கு வந்து உங்களுக்கு இருக்காது. அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப உடையக்கூடிய தன்மை அப்படின்னு நான் வேணால் மொழிபெயர்க்கலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பிஸ்னஸ் வந்து ஒடிந்து போவதற்கு மிக எளிய வாய்ப்புகள் இருந்தாலே போதும், அது ஒடிந்து போயிடும். ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து மிக வேகமாகவும் வளரக்கூடிய வாய்ப்பு உடையது. ஸ்மால் கேப்பு தான் வந்து லார்ஜ் கேப்பாக உயர படிப்படியாக மிட் கேப்பு, அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பாக வளரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதனால தான் அதோட வேல்யூவேஷன்ஸுக்கு நம்ம அதிகமாக கவனம் தர தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு பொது கருத்தாக வைக்கலாம். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே ஸ்மால் கேப்ஸ் வந்து விரும்பப்படுவதற்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையுடன் இருப்பதால் அவங்க அது வந்து அது பாதிப்பு தான், அது சரி கிடையாது. ஆனால் அதுவே வந்து பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால பல இன்வெஸ்டர்ஸ் அதையும் விரும்பி தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது. நம்ம வந்து ஸ்மால் கேப்பை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டியது. ஸோ ஒரு பக்கம் வந்து அது இறங்கிட்டே இருக்குது, அதனால் நான் வாங்க வேணான் அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்மால் கேப் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லாருமே அதை ஒதுக்கி வைக்கிறாங்க, நாமளும் ஒதுக்கி வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் அது என்றைக்குமே, அது 2002 ஒரு புல் ரன்னில் இருக்கும் போதும் சரி, இப்போவும் சரி, ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் அசட் கிளாஸ் தான். நாம் ஈக்விட்டியே வந்து ஷேர் மார்க்கெட்டே வந்து ஒரு லாங் டேர்ம்னு சொல்கிறோம். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் வந்து கட்டாயம் லாங் டேர்ம் தான். லார்ஜ் கேப்புக்கு நீங்கள் சேர்த்து வைப்பதை விட, மிட் கேப்புக்கு சேர்த்து வைப்பதை விட, லாங் டேர்முக்கு வைக்கிற பணத்தை வந்து மிக அதிக காலத்துக்கான ஒரு பணத்தை தான் நீங்கள் வந்து அதில் முதலீடு பண்ணணும். அதுவும் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் ஒரு 25 வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 60% வரைக்கும் நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் தைரியமாக 2002லேருந்து 2004 வரைக்கும் நாங்கள்லாம் 80% வரைக்கும் சஜஸ்ட் பண்ணோம். பட் இப்போ இருக்கிற பதட்டமான சூழ்நிலையில் யாருமே ஸ்மால் கேப் வராத நேரத்தில் நம்ம இப்போ 60% காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அதர்வைஸ் நீங்கள் 80% வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு அக்ரெசிவ் அசட் கிளாஸ். நீங்கள் 25 வயசில் ரிஸ்க் எடுக்காமல் பின்ன எப்போ ரிஸ்க் எடுப்பீங்க? ஸோ இதை வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. நம்மளுடைய கோல் என்னன்னு பார்த்துட்டு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காலம் என்னன்னு பார்த்துட்டு, அது நீண்ட காலமாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்மால் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வேல்யூவேஷன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அப்படிலாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து அதுவே வந்து சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இப்போ வந்து லார்ஜ் கேப் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மிட் கேப் காலம் வரும், நான் அதை கணித்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் காலம் வரும், நான் அப்போ கணித்து இதை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணிக்கிற விளையாட்டுக்குள்ளே போய்ட்றாங்க. இந்த கணிக்கிற விளையாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் த மார்க்கெட் மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி என்ன சொல்லுதோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அலோகேஷன்ஸ் போட்டுட்டு அந்த அலோகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டாலே போதும். மார்க்கெட் எங்கேயுமே போக போகிறதில்ல, மார்க்கெட் இங்கேயே தான் இருக்க போது. ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும் ஒரு சைக்கிளிக்கல் நேச்சர் இருக்குது. அந்த சைக்கிளிக்கல் நேச்சரை நம்மளால் கணிக்க முடியாத போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒரே பதில், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன்ஸில் ஸ்மால் கேப் வந்து கரெக்டாக உட்கார்ந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.